மக்களே, இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான். அப்பா, தயவு செஞ்சு வந்து வீடு கட்டுறவங்க நாங்கள் பண்ண சில தப்புகளை நீங்களும் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஏம்மா என்னாச்சு, அது என்னங்கிறத நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்களாவது உஷாராக இருந்துக்கோங்க. வீடு கட்ட வர்றவங்க ஒரு எவ்வளோ செலவாகுமோ அந்த அமௌண்ட்டுக்கு மேலே தான் செலவாகும். நீ பேசவே விட மாட்டேங்கிறவாப்பா. நம்ம ஒரு அமௌண்ட் நினைச்சு வருவோம், அது ஒரு அமௌண்ட் போயிடும். சரி போ, அங்கே போய் விளையாடு. இங்கே பாரு, இந்த உள்ள மாங்கா, இங்கே பாரு, உள்ளக்கு பாரு, போய் எடுப்போ, எடுத்துக்கு போ. நம்ம ஒரு அமௌண்ட் நினச்சி வருவோம், அது ஒரு அமௌண்ட் செலவாகும். இங்கே வந்து எல்லாத்துக்குமே பணம் தான் முன்னாடி. பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இந்த போ, இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்க்கறது வரைக்கும் பணம் தான் பெரிய விஷயம். இப்போ நம்ம வந்து எங்கள் வீட்டுக்கு நாங்கள் நினச்ச பட்ஜெட்டு வந்து ஒரு 12 லட்சம் 13 லட்சத்துக்குள்ளே. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எதுக்கு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணி இதுக்குள்ளே வந்தோம், எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம். இப்போ வரைக்கும் 14 லட்சத்துக்கு மேலே 15 லட்சத்துக்கு நெருக்கி செலவாயிருச்சு. இன்னும் வந்து பூச்சி வேலையே முடியல. உள்பூச்சே இன்னும் முடியல. இன்னும் வெளிப்பூச்சி இருக்குது. வயர் வாங்குறதுக்கு கொட்டேஷன் கேட்க போனாருங்க. வயருக்கு மட்டும் பைப்பு கரண்ட்டுக்கு பைப்பு போட்டிருக்காங்க. நான் பேசக்கூடாதான். அந்த பைப்புக்கு வயரே மட்டும் 40 ரூபா கிட்ட கொட்டேஷன் போட்டு தந்திருக்காங்க. இவர் முழிக்கிறாரு எங்க வீட்டுக்காரு. இது வரைக்கும் பயந்து நான் பார்த்ததே இல்லைங்க. மனுஷன் இன்னைக்கு பயப்படுறாரு. ஐயோ இன்னும் முடிஞ்சிருமான்னு கேட்குறாரு. பாவமாக இருக்கு. அதனால நீங்கள் வீடு கட்ட வர்றீங்கன்னா பின்பலத்தோட வாங்க. பின்புலம்பாங்கல்ல, ஒரு பேக்ரவுண்டு இருந்தால் எதையாச்சும் நம்ம அடகு வச்சு விற்று கட்டலாங்கிற மாதிரி இருந்தால் நம்ம வரலாம். நீ சட்டை வேற போடலை, யூடியூப்பில் வியூஸ் போக விட மாட்டாங்க. அப்புறம் இது லேட்டாக தான் போடுறேன், இதோ போகாதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, போகிறது போட்டோம். ஆமாம், இந்த மாதிரி வந்து நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. குழந்தை சட்டையை போட்டு காட்டக்கூடாதுன்ட்டு. ஏன் பாரு, நான் ஒன்று பேச வந்து இந்த பிள்ளை பேச எனக்கு எல்லாமே மறந்து போகுங்க. அடுத்து வந்து என்கிட்ட வந்து வீடியோ கற்றுக்க வர்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் கொடுக்குற 100 ரூபா 200 ரூபாயை சேர்த்து வச்சு தான் நான் இன்றைக்கி என் பிள்ளைக்கு வந்து அரை பீஸாக நான் கட்டியிருக்கேன். பாப்பா உட்காரு, கட்டியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க. இங்கே எதுவுமே கஷ்டப்படாமல் எதுவுமே நடக்காது. எல்லாத்துக்குமே நம்ம கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். இது வந்து என் பிள்ளைகளை படிக்க வைக்கிற இந்த செலவில் நீங்கள் என்கிட்ட கற்றுக்கு வந்த ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது. ரொம்ப நன்றி. உங்களால் தான் இன்றைக்கி என் பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி சுவிட்சர்லாந்து அக்காவுமே ஒரு பையனை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வருஷத்துக்கு ரொம்ப பெரிய ஸ்கூல்லலாம் போய் சேர்க்கலங்க, சின்ன ஸ்கூலு தான், ஆனால் இங்கிலீஷ் மீடியம். நிறைய பேர் சொன்னாங்க கவர்மெண்ட்லேயே தமிழ் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கிற இங்கிலீஷ் மீடியம் இங்கே இந்த ஊரில் கிடையாது. இங்கே வந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி இந்த ஊரில் கிடையாது. 5வது வரைக்கும் இருக்கிற சின்ன ஸ்கூல் வந்து மெயின் ரோட்டில் இருக்குது. அது வந்து கேட் எப்பயுமே திறந்துருக்கும். அந்தளவுக்கு கோச்சிங் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லை. இனிமேல் எப்படி இருக்குமோ தெரில. அதே மாதிரி 12th ஹை ஸ்கூலு வந்துருக்கு. பாப்பா தள்ளி விட்டுறாத பாப்பா. ஹை ஸ்கூலு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே வந்து இப்போ விஜய் வந்தால் என்ன பழக்கத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரோ அது மாதிரியான பழக்கங்கள் இங்கே இருக்குது. அதை முழுசாக சொல்ல முடியாது. அதனால தான் நான் வந்து பிள்ளைகளை நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எங்கள் பிள்ளைங்க வந்து நாங்கள் படிக்காததை இங்கிலீஷில் படிக்கணும். போ, எனக்கு ஸ்டாண்டே வேணாம் போ, நான் கையிலே எடுத்து சொல்லிக்கிறேன். ஏன் பாப்பா கத்துற? காது
அப்படின்னு ரொம்ப இருக்குங்க. இந்த பிள்ளை கத்தி கத்தி நான் பேசுறதே மறந்து போயிடுது, நான் என்ன செய்யறது. அதனால வீடு கட்டுறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பின்புலம் இருந்தால் மட்டும் ஆரம்பிப்போம். இப்போ நான் வந்து நான் ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க கமெண்ட்லேயே, சங்கரி ரொம்ப இழுத்து வச்சுக்கிறாங்க. நாங்கள் ரொம்பவும் இழுக்கலைங்க, தொட்டு 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 இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. இன்னும் வந்து இன்னும் 2-3 ரூபா தேவைப்படும் போல். டைல்ஸு, வெளிப்பூச்சு, அந்த லெட்டின் பாத்ரூம் வைக்கிறது, வயரிங்கு, அப்புறம் மாடியில் என்னமோ மேலே போடுவாங்களாமே, அது கூட போடலன்னு வச்சுக்கோங்க, போட்டு வச்சுருவோன்னு வச்சுக்கோங்க. இன்னும் முழுசாக 2,000-2,500 வேணும். பயமாக இருக்குது, வீடு கட்டி உள்ளே போயிடுவோமான்ட்டு. ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி வெளியில் காமிச்சிக்கிறேன். ஆனால் மனசுக்குள்ளே நான் தான் பயப்படுவேன். எங்கள் வீட்டுக்கார போய் தைரியமாக இருப்பார், இன்றைக்கி அவரே பயப்படுறாரு. வீடு கட்டுறவங்க ஒவ்வொருத்தருமே நம்ம கைக்குள்ளே அடக்கம் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த செலவுக்குள்ளே தான் இவ்வளோதான்ட்டு நம்ம வந்து ஒரு கற்பனையில் வரக்கூடாது. நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். என்னது கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இப்போ நாங்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்ணுமொழி எங்கள் அம்மா சொல்லும், கண்ணுமொழி பிதுங்கி போய் கிடக்கேன், கண்ணுமொழி பிதுங்கி போய் கிடப்பேன்ட்டு. அதாவது அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் தெரியுது கண்ணுமொழி பிதுங்கி போய் கிடக்குறான்னு. ஆனால் இது எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு செயலை செய்யும்போது நம்மளால் இது முடியுமா, இதை நம்ம பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் இந்த வீடியோ போடுறேன். ஆமாம், ஏன்னா எனக்கு உதவி செய்ய எங்கள் அம்மா கிடையாது, எங்கள் அப்பா கிடையாது. எங்கள் அப்பா வீட்டிலேயே இல்லை, அவர் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காரு பாவம். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காருக்குமே அவங்க அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் ஏதோ கொஞ்சம் ஓரளவு கொடுத்து உதவி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஓயாமல் அவங்கக்கிட்டே நம்ம போய் கையெழுந்த முடியாது. ஆமாம், அது மாதிரி நம்ம கையை ஊண்டிதே நம்ம கரணம் பயணம். நீங்கள் ஒவ்வொருத்தருமே நம்மளால் முடிஞ்சால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முன்னேறி போகலாம். எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 மாதம் ஆயிரும் நம்ம அந்த வீடு குடி பாப்பா சாக்கடிக்கும் போகாத. இப்போ அந்த ஃப்ரிட்ஜு வேறு சாக்கடிக்குது, மேலே டெப்ளைஸ்டர் போட்டுமே அடிக்குது. ஏதோ எர்த்து கிடைக்கலங்கிறாங்க அந்த வீட்டில், என்னன்னு தெரில. அது மாதிரி தாங்க நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு நம்ம கைக்குள்ளே அடக்கமாக இருக்கிற அளவுக்கு நமக்கு இப்போ ஒரு 10 பேர் நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வர்றாங்கன்னா, நம்ம 10 பேர் வராங்கன்ட்டு 10 பேருக்கு மட்டும் சோறாக்கக்கூடாது. முன்னக்கூட்டியே கூட குறைய சாப்பிடுவாங்க, 2 ஆளுக்கு சேர்த்து ஆக்குற மாதிரி, அப்படி சொல்ல வரேன். நம்ம வந்து இவ்வளோக்கு தான் நம்ம செலவாகும்னு நினச்சி வீடு கிட்ட வரக்கூடாது. கூட குறைய முன்ன பின்ன வரத்தான் செய்யும். நம்ம வசதிகளை பொறுத்து வீட்டில் ஆடம்பரம் இல்லாமல் சில விஷயங்களை குறைச்சிக்கலாம். நானும் ரொம்ப என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்பலாம் நான் ஆடம்பரமெல்லாம் இருக்க மாட்டேன். என்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இருப்பேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டாக கட்டுற இந்த ஒரு 3 நாள் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது கட்டின சேலை கூட என் சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்தது. நான் வாங்கினதில்லை, நான் காசு போட்டு வாங்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும். தீபாவளிக்கு ஒரு சேலை தான் வாங்குவேன். அந்த மாதிரி தான் நான் ரொம்ப சிக்கனமாக தான் இருக்கேன். இதுக்கு மீறி நான் சிக்கனமாக இருந்தால் மண்டே உதறிடுவேன். ஏற்கனவே ஆள் கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரியுது. பரவாயில்ல, வெயிட் குறைஞ்சா நல்லது தான். தெம்பு இல்லாமல் போயிடும் உடம்புல. பிள்ளைகளை வளர்க்கணும் இல்லையா? ஆமாம், பிள்ளைகளை வேறு யூடியூப்பை நம்பி நான் வேறு சேர்த்து விட்ருக்கேன் பள்ளிக்கூடத்தில். எனக்கு அதே ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஆட்டோவுக்கு வேறு 3000 ரூபா கேட்குறாங்க டெய்லி. இவர் 3000 ரூபாய்க்கு பயந்துக்கிட்டு இவர் விட போனார்னா இவர் வியாபாரத்துக்கு போகணும். மத்தியானத்து ஒரு நாளில் ஒருத்தனுக்கு மத்தியானத்தோட பள்ளிக்கூட முடியுது, அவனை கூப்பிட போகணும். ஒருத்தனுக்கு ஃபுல் டே வருது, அவனை கூப்பிட மறுபடி. நினச்சி பல விஷயங்கள் மண்டையெல்லாம் வலிக்குது. சரி, காலை வச்சுட்டோம், நம்ம அளந்தெரியாமல் காலை வச்சுட்டோம். காலை எடுத்து தானே ஆகணும், எப்படி பார்த்து எடுப்போன்னு பார்ப்போம். ஆமாம், கொஞ்சம் ஆறுதலாக கமெண்ட் போடுங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது, வீடு கட்டி போயிடுவோம் நாங்கள். ரொம்ப கஷ்டமாக பயமாக இருக்குது, மன பதட்டமாக இருக்குது. அதனால என்னால் வீடியோ ஒழுங்காக இப்போ போட முடியல. இன்றைக்கி ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருந்து வீடியோ போடுவோமா வேணாமான்னு அந்த யோசனையிலேயே பேசிக்கிட்டே அதை யோசிச்சுட்டே இருந்துட்டோம். ஓகேங்க, பாய். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.